இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 38 44 முடிய. இதில் 3 காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒன்று, பேதுருவினுடைய மாமியார் வீட்டிற்கு இயேசு செல்லுகிறார். அங்கே பேதுருவினுடைய மாமியார் காய்ச்சலாய் கிடந்தார். இயேசு ஆண்டவர் அவருடைய கையை பிடித்து தூக்க அவர் குணமடைந்தார், எழுந்து பணிவிடை செய்தார். 2, மாலையானதும் கப்பர்நகும் ஊரின் நுழைவாயிலில் ஆண்டவர் இயேசு நிற்கிறார். பல்வேறு நோயாளர்கள், பேய் பிடித்தவர்களை எல்லாம் ஆண்டவர் இயேசுவிடம் கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணப்படுத்துகிறார், பேய்களை ஓட்டுகிறார். அடுத்து நாம் பார்ப்பது என்ன? அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தனிமையானது ஒரு இடத்திற்கு சென்று ஜெபிக்கிறார். பேதுருவினுடைய மாமியாரை குணப்படுத்துதல், பேய்களை ஓட்டுதல், பல்வேறு நோயாளர்களை தொட்டு சுகமாக்குதல், இவைகள் அனைத்திற்கும் ஆண்டவர் இயேசு எங்கே வலிமை பெறுகிறார் என்றால், அவர் தந்தையோடு தனித்திருக்கின்ற வேளையில்தான். இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற பாடம் என்ன? நாம் பைபிள் வாசிப்பது கடவுளோடு தனித்திருப்பது, கடவுளோடு நற்கருணை முன்பாக ஆண்டவர் இயேசுவின் பிரசன்னத்திலே இருப்பது, கடவுளோடு தனித்திருப்பது, தந்தை கடவுளோடு இருப்பது. நாம் வீட்டிலே ஜெபிப்பதும் கூட, குடும்பத்தோடு ஜெபம் செய்வதும் கூட கடவுளோடு தனித்திருப்பது. நாம் தியானத்தில் இருப்பது, கடவுளோடு தனித்திருப்பது, ஜெபிப்பது. இந்த பல்வேறு நிலைகளிலே கடவுளோடு தனித்திருக்கிற, கடவுளிடம் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு கிடைக்கின்ற வலிமை, தெய்வீக வலிமைதான் பேய்களை ஓட்டும், நோய்களை நீக்கும், ஆண்டவர் இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்க தேவையான ஆற்றலை தரும், சாட்சிய வாழ்விற்கான அடித்தளமாக, ஆதாரமாக அமையும். ஆகையினால் நமக்கு மிக முக்கிய, வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தேவை என்று உண்டு என்றால் அது தனி ஜெபம், கடவுளுடைய பிரசன்னத்திலே இருப்பது, இறை வார்த்தை வாசிப்பது, தியானிப்பது. இவைகளெல்லாம் விடுத்துவிட்டு நாம் கடவுளுடைய தெய்வீக வல்லமையை அணிந்து கொள்ள முடியாது, சாட்சியாக வாழ முடியாது, கடவுளுடைய ஆற்றலோடு நாம் செயல்பட முடியாது, பேய்களை ஓட்ட முடியாது, நோய்களை நீக்க முடியாது. நம்மிலே இருக்கிற பேய்த்தன்மைகள், ஆணவம், சுயநலம், பேராசை, பொருளாசை, இவைகளை அகற்றிவிட முடியாது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகையினால் ஆண்டவர் இயேசு சொல்லுவது என்ன, செய்து காட்டியது என்ன? தனித்து ஜெபிப்பது, தந்தை கடவுளோடு தனித்திருப்பது, தியானிப்பது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. ஒவ்வொரு நாளும் சில மணி நேரங்களை தியானத்திலும், ஜெபிப்பதிலும், உம்மை துதிப்பதிலும், இறை வார்த்தை வாசிப்பதிலும் கட்டாயமாக நாங்கள் செலவிட, மனதார செலவிட்டு அதன் வழியாக மனம் நிறைய உம்முடைய வலிமையை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.